இங்கே தொடக்க உரை ஆற்றி சென்ற உயர்நீதிமன்ற நீதியர் தோழர் சந்துரு அவர்களே, எனக்கு முன் உரையாற்றி அமைந்திருக்கிற தோழர் ஹரி பரந்தாமன் அவர்களே, மத்தியத்தேவன் அவர்களே, ரவீந்திரநாத் அவர்களே, இங்கே உரையாற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்களே, தோழர்களே, தோழர் ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்கத்தில் அவரை படித்திருக்கிறோம், சேர்ந்து இயக்கி இருக்கிறோம், அவரோடு உரையாடி இருக்கிறோம் என்ற முறையில் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏதாவது உண்டு. நாளைக்கு அந்த அளவுக்கு நேரம் போதுமானதாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். 30 மணித்துளிகளுக்குள் ஒரு சில குறிப்புகளை மட்டும் கொடுத்து முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். இதற்காக நான் நிறைய படித்து வீட்டு பாடமெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அதை நான் அடுத்து எழுதுகிறேன். இப்போதைக்கு நான் சுருக்கமாக சில குறிப்புகளை மட்டும் தர வேண்டும். பெரியவர்கள் பேசுகிற போது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் சமூக நீதியில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பங்கை குறிப்பிட்டார். அவருக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சி, சென்னையில் காமராஜ் அரங்கத்தில் உங்கள் யாரும் கலந்து கொண்டிருந்தா எனக்கு தெரியல, வன்னியர் அறக்கட்டளை ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். நிறைய நூல்களை வெளியிட்டார். அது தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு போராட்டங்களில் வன்னியர்கள் பங்கேற்ற பல போராட்டங்களுடைய பதிவுகள். அதில் நாவலர் சோமசுந்தர பாரதியாரை பற்றி பேசுவதற்காக என்னை படித்திருந்தார்கள். நானும் பேசினேன். ஆணையத்து அவர்களை பேச அழைத்த போது ஒரு எடுப்பிலே சொன்னார், நீங்கள் எந்த இடத்திலும் அம்பேத்கரை குறிப்பிடவில்லை, அம்பேத்கரை பற்றி யாரும் பேசவும் இல்லை, உங்களுக்கு இவ்வளவுதான் தெரிந்த செய்தியா? பிற்படுத்தப்பட்டவர்கள் தன்னுடைய சமூக நீதி போராட்டத்திற்காக இன்றைக்கு அடைந்திருக்கிற சாதனைக்காக, அடைய வேண்டிய இலக்குகளுக்காக யாருக்காவது முதல் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அது அம்பேத்கருக்குத்தான் என்று சொல்லி இங்கே கருதி சொன்ன அதே செய்தி ஒரு பதவி விலகும் போது தெரிவித்த 4 காரணங்களில் ஒன்றாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டளைப்படி பிற்படுத்தப்பட்டோரை கண்டறிவதற்கான ஆணையம் அமைக்க வேண்டும். அதை அமைக்க தவறிய போது அதை எதிர்த்து அவர்கள் பதவி விலகினார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். நண்பர்களே, பெரியார் அவர்களை பற்றி ஆணையத்தில் எழுதியிருக்கிற கட்டுரைகளில் ஒன்று நாம் மீண்டும் வெளியிட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்கிற மலரில் இருக்கிறதா என்று கூட பார்த்தேன். பெரியார் பிறந்த நாளை ஒட்டி எழுதப்பட்ட கட்டுரை. நான் தலைப்பை என்னுடைய நினைவிலிருந்து சரியாக சொல்கிறேனா என்று எனக்கு தெரியாது. பெரியார் பிறந்தார், போராடினார், வென்றாராம். இது ஒருவேளை கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். இதான் தலைப்பு. பெரியார் பிறந்தார், போராடினார், வென்றாரா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறார். இது ஆணையத்து அவர்கள் தொடர்பாகவும் அதே போல எழுதலாம். ஆணையத்து பிறந்தார், இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், உழைத்தார், போராடினார், வென்றார். இந்த கேள்வி காலம் முழுவதும் தங்களை மனிதகுல முன்னேற்றத்திற்காக, விடுதலைக்காக தன்னறிப்பு செய்து கொண்டு போராடிய ஒவ்வொரு தலைவரை பற்றி கேட்கலாம். இவர்களை பற்றி தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. மார்க்ஸை பற்றி கேட்கலாம், பெரியாரை பற்றி கேட்கலாம், அம்பேத்கரை பற்றி கேட்கலாம். யாரும் தங்கள் வாழ்நாளில் தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டதாக சொல்லிக் கொள்ளவே முடியாது. இன்னொரு பக்கம் ஒரு முழக்கம் தரப்படுகிறார், பெரியார் பணி முடிப்பு. யார் பெரியார் பணியை பெரியார் தொடங்கினார், செய்தார். ஆனால் முடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? நமக்கு தான் இருக்க. அந்த முறையில் ஆணையத்து அவர்களுடைய பணியை முடிப்போம் என்று சொன்னார். அவருக்குள்ள அந்த தனித்தன்மையான ஒரு செய்தியை, பொதுவாக கவனத்தில் வராமல் போகிற ஒரு செய்தியை நான் கவனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அண்மை காலத்தில் பாயசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில்
இந்திய குடியாட்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு பல முன்முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. தோழர் ஹரி அவர்களை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு தமிழ்நாடு பொது மேடை என்று அமைத்து நாங்கள் பல இயக்கங்களை நடத்தினோம், போராடினோம். அம்பேத்கர் பிறந்த நாள் அன்றைக்கு அவருடைய நினைவு மண்டபத்திற்கு வெளியிலே நின்று அரசவைக்கு சட்டம் காப்போம், அனைவரும் வாக்களிப்போம் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பி அதை பல இடங்களில் நடத்தும். தமிழ்நாடு இன்னும் அதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தும். அந்த இடத்திலேயே ஒரு திருமணம் செய்து வைப்பது எங்கள் தோழர் அமைப்பு செயலாளர் தோழர் மகிழனுடைய திருமண நிகழ்ச்சியை அங்கே நடத்தும். இதை நான் எதற்கு நினைவு கூறுகிறேன் என்றால், அரசமைப்பு சட்டம் காப்போம் என்ற அந்த முழக்கத்தை தேர்தல் கூட்டங்களில் எல்லாம் ராகுல் காந்தி அந்த சின்ன புத்தகத்தை காட்டி பேசிக் கொண்டிருந்தார். அஸ்ஸாமுடைய முதல்வராக இருக்கிற பாஜக தலைவர், பார்த்தீர்களா, சிவப்பாக இருக்கிறது, அது என்ன தெரியுமா, மாசிய துங்கின் சிறிய சிவப்பு எழுதுகிறார். புத்தகம் மாசியத்தின் மேற்கோள்கள் என்ற ஒரு சிறிய சிவப்பு புத்தகம். அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம். நாங்கள் எப்போதும் கையில் வைத்திருந்தோம். அதைத்தான் ராகுல் காந்தி காட்டுகிறார். சரி, அப்படியானால் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பணி நிகழ்வையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற பணி. ஒரு புதிய தமிழ் குமுகத்தை உண்டாக்க வேண்டும். வாய்ப்பு இருக்குமானால் அது புதிய இந்திய குமுகமாக கூட இருக்கட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்ல. அதற்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பது போதுமானதா என்ற கேள்வி இயல்பாக எழும். அரசமைப்பு சட்டம் என்பது பற்றி ஆணையத்தவர்கள் எழுதிய ஒரு தனி புத்தகம் இருக்கு. அதுதான் இந்த நேரத்தில் நான் இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி. அந்த புத்தகத்தோட தலைப்பு is a fraud. Constitution of India is a fraud. இது எப்படி நாம் தொடர்புபடுத்தி பார்ப்போம்? இந்த ரெண்டு முழக்கங்களுக்கு இருக்கிற இயங்கியல் உறவு தொடர்பு. இரண்டு முழக்கங்களும் ஒன்றை ஒன்று விலக்கி நிறுத்துகிறவையா, ஒன்றின் வடிவில் இன்னொன்றை வெளிப்படுத்துகிறோமா என்பதைத்தான் புரிந்து கொள்வது இன்றியது. இன்னொரு கோணத்தில் நாம் பார்ப்போம். இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய சிற்பியாக போற்றப்படுகிறவர் அண்ணல் அம்பேத்கர். இந்த அரசமைப்பு சட்டத்தை அவருடைய பெயராலேயே நிறைய நியாயப்படுத்தி பேசுவார்கள். இந்த அரசமைப்பு சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக இருந்தது என்பதை பற்றி, அம்பேத்கரை பற்றி நிறைய எழுதிய ஆனந்த் தெருத்துண்டே ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே The Republic of Castes. எந்த அரசமைப்பு சட்டத்தின் வழியாக சாதியை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று நம்பப்படுகிறதோ, அதே அரசமைப்பு சட்டத்தை ஆனந்த் தெருத்துண்டே சாதி கட்டமைப்பின் மீது நிறுவப்பட்ட ஒரு அரசமைப்பு என்று எழுதுகிறார் என்று இந்த நூலின் முகவரியிலே ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல போனால், இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய 395 உறுப்புகளில் 250 உறுப்புகள் பிரித்தானியர் காலத்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிலிருந்து எடுத்து எழுதப்பட்டவை என்று ஆனந்த் தெருத்துண்டே. அதுல இருந்தது மொத்தம் 325 உறுப்புகள். பழைய சட்டம் 35ஆம் வகுப்பிலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் இருந்த உறுப்புகள் 325, அதில் 250 அப்படியே எடுத்து புதிய அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டது. என்னை எழுத செய்தார்கள், நானாக விரும்பி எழுதவில்லை என்ற விளக்கம் எல்லாம் தரப்பட்டது. ஒரு வாடகைக்காரனாக பயன்படுத்தினார்கள் என்ற வார்த்தையை அவரே சொன்னார். ஒரு கட்டத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தால் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை. இதை கொடுத்துகிற நிலை வருமானால் முதலாளாக நானே கொடுத்துவேன் என்கிறார். பிறகு ஒரு கட்டத்தில் அதற்கு விலக்கு கொடுக்கிற போது மாநிலங்களவையிலேயே தெய்வம் குடியிருக்க கோயில் கட்டினோம், பேய் குடி கொண்டால் என்ன செய்வது?
என்று திருப்பி கேட்கிறார். இது ஒரு பக்கம். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இருந்த நட்பு. ஒரு கூட்டத்தில் பெரியார் அவர்கள் என் தலைவர் அம்பேத்கர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு கூட்டத்திலேயே சொல்ற என் தலைவர் என்று குறிப்பிடுகிறார். அம்பேத்கரை அவருடைய மக்களுக்கான சில சலுகைகளை கொடுத்து ஈர்த்து கொண்டார்கள் என்று சொல்லும் போது கூட்டத்தில் எதிர்ப்பு வருகிறது. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் என் தலைவர் என்று பெரியார் சொல்றார். அம்பேத்கர் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதில் ஈடுபட்டது பற்றி 49 நவம்பர் 25 நிறைவுரையில் அட்டவணை சாதி மக்களுக்கான சில காப்பு கூறுகளை நான் ஏற்படுத்தினேன். அவற்றை பாதுகாப்பது என்னுடைய நோக்கம். இதை ஆணையத்திற்கு எடுத்து காட்டுகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துகிற போராட்டத்தை தான் 1957 நவம்பர் 26 பெரியார் நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் 18 மாத காலம் சிறையில் இருந்தவர் ஆணையிட்டு 18 மாத கால சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆணையிட்டு அந்த போராட்டத்தில் 10,000 பேர் கலந்து கொண்டு 3,000 பேர் சிறைப்படுத்தப்பட்டார்கள். பெரியார் பச்சை தலைவர் தமிழர் என்று போற்றிய காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். மேலின் ஆணைப்படி இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கென்று தனி சட்டத்தை சட்டமன்றத்தில் பக்தவச்சலம் முன்மொழிந்து நிறைவேற்றுகிறார். அண்ணா சட்டமன்றத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர் தானே பெரியார், போய் சொல்லி போராட்டத்தை நிறுத்தலாம், ஏன் அதை கடுமையாக ஒடுக்குகிற சட்டத்தை இயற்றுகிறீர்கள்? எப்படி இந்தியாவில் இருந்து கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒருவர் கொளுத்தினால் பார்த்துக் கொண்டிருப்போமா? கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நேரு சொல்லித்தான் அந்த சட்டமே இயற்றப்படுகிறது. இந்த சட்டத்தை பற்றி சொல்லுகிற போது தந்தை பெரியார் அவர்கள் இது எங்களை கேட்டுக்கொண்டு இயற்றப்பட்ட சட்டம் அல்ல. இந்த சட்டம் அதனுடைய குறிப்பிட்ட உறுப்புகளை சான்று காட்டி சொல்லுகிறார். மத சுதந்திரம் பற்றிய உறுப்பு, திருத்துவதற்கான வாய்ப்புகளை பற்றி இருக்கிற உறுப்பு, இதையெல்லாம் காட்டி இந்த சட்டம் வருவதற்கு முன்பு இருந்த மரபுகள், பழக்க வழக்கங்கள் சட்டமாகவே மதிக்கப்படும் என்பது எதை குறிக்கும்? இது மத சுதந்திரமா அல்லது சாதி காப்பதற்கான சுதந்திரமா என்ற கேள்விகளை எழுப்பி சாதி காக்கும் சட்டத்தை எரிப்போம் என்பதுதான் பெரியார் கொடுத்த தஞ்சாவூர் மாநாட்டில் அவர் அந்த முழக்கத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பேர் தியாகி சிறைக்கு போவீர்கள் என்று கேட்கிறார். அதன் பிறகு அந்த பட்டியல் எடுத்து அந்த போராட்டத்தை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக அந்த அளவுக்கு அணிதிரட்டப்பட்டு நடத்தப்பட்ட போராட்டம் எதுவுமே இல்லை. அதுதான் அது நேரடியாக சத்தியரிப்பு போராட்டமாக நடத்தப்படுகிறது. பல மாதக்கணக்கிலே சிறைப்படுகிறார்கள், ஒரு சிலர் உயிரிழக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு பிறகு இறுதி காலம் வரைக்கும் பெரியார் எழுதியிருக்கிற கட்டுரைகள், பிறந்த நாள் உரைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் சாதி ஒழிப்புக்கு செய்ய வேண்டியது எல்லாம் தமிழ்நாட்டை பிரித்து கொண்டு வருவதுதான், வெள்ளியில் ஆதிக்க முடிவதுதான். இது இறுதி பேர்வை நம்முடைய ஆணையத்தவர்களே அதை நூலாக எடுத்து பல பணிகள் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இறுதி உரையே அதுதான். அந்த 73 புத்தரகம் சாலை ஆட்சிய உரையிலும் பல எழுத்துக்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்வதற்காக நான் இங்கே பேசவில்லை. இந்த முரண்பாடுகளை எல்லாம் நாம் கணக்கிலே கொண்டோம் என்றால் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இதனுடைய 15, 16, 14, 15 உறுப்புகள், 16வது உறுப்பு, இவற்றை எல்லாம் பயன்படுத்தித்தான் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நடத்துகிறோம். இதில் இருக்கிற எழுத்துரிமை, போராடுகிற உரிமையை பயன்படுத்தித்தான் இதற்காக போராடுகிறோம். இதை கொண்டுதான் நாம் மாநாடுகள் நடத்துகிறோம், தீர்மானங்கள் இயற்றுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதே அரசமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு வரலாற்று நோக்கில், அரசியல் நோக்கில், சட்ட நோக்கில் எவ்வளவு பயன்படுத்திக் கொண்டாலும் ஒரு தமிழ் சமூகத்துடைய வரலாற்று நோக்கில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தந்தை பெரியார் உயிர் மூச்சாக தங்கிய அந்த முழக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆளுகிற சட்டம் எப்படிப்பட்டது?
அதனுடைய இறுதி நோக்கம் என்ன, அது ஆற்றி இருக்கிற வேலை என்ன, நமக்கு அதற்கான உறவு என்ன என்பதைத்தான் இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி என்ற புத்தகத்திலே விவரிக்கிறார். 57 போராட்டத்தின் போது கைது செய்யப்படுகிறவர்கள் நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டிய வாக்குமூலத்தை பெரியார் எழுதினார். ரொம்ப முக்கியமான எழுதி கொடுக்கிறேன், இப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் நான் சட்டத்தை எழுதினேன்? நான் எந்த வன்முறையிலும் தீச்செயலிலும் ஈடுபடலாம் விரும்பவில்லை. என்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக எழுதினேன். சாதியாக்கும் சட்ட பிரிவுகள் என்று எவற்றை கருதுகிறேனோ அந்த பிரிவுகளை நான் எழுதினேன். இதற்கு எரிக்கத்தான் வேண்டுமா? இதையே திருத்த முடியாதா, மாற்ற முடியாதா? அந்த இடத்திலே பெரியார் சொன்னார், இந்த போராட்டக்காரர்கள் என்ன எழுதி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை திருத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அளிக்கப்படவில்லை. இதனுடைய பொருள் என்ன? அரசமைப்பு பேரவை கூட்டப்பட்ட காலத்திலேயே பெரியார் சொன்னார், இது வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து நிறைவேற்றி அவை அல்ல. இது ஒரு பக்கத்திலே சமஸ்தானங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், மறுபக்கத்திலே 46ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், வரம்புக்குட்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னும் மாநில சட்டமன்ற பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. அரசமைப்பு பேரவைக்கான ஒரு தேர்தல் இங்கு நடத்தப்படவில்லை. அனைவருக்கும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தப்படவில்லை. எல்லோரும் சுட்டிக்காட்டக்கூடிய சீட். ஆனால் பெரியார் கூடுதலாக சொன்னார், கான்ஸ்டிடியூவன்ட் யூனிட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் என்பது பல உறுப்புகள் சேர்ந்து உருவாக அமையும். நாங்கள் இதில் ஒரு யூனிட் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கோ எங்களுக்கு உரிமை தரப்படவில்லை. ஏன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை, தமிழர்களுக்கு ஒரு உரிமை, இந்திக்காரருக்கு ஒரு உரிமை, அப்படிலாம் இல்லை. அதனுடைய விளைவு என்ன? இந்திய எதிர்ப்பவர்கள் அவர்கள் மொழிக்காக இருக்க முடியவில்லை, எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலத்துக்காக இருக்கிறார். டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அரசமைப்பு பேரவையில் உறுப்பினர். அவர் பேசுகிறார், இந்த 17வது உறுப்பு விவாதத்துக்கு வருகிற போது அவர் பேசுகிறார், ஏற்கனவே எங்கள் தமிழ்நாட்டில் பல பிரிவினை போராட்டங்கள் முடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்தியா வேண்டுமா ஹிந்தியா வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளும். பேசிய பேச்சு இந்தியா வேண்டுமா ஹிந்தியா வேண்டுமா? இப்ப இந்திய ஆட்சி மொழியில ஹிந்தியா அவர்கள் யூனியன், சோவியத் யூனியன் பெயரை வைத்து இந்தியன் யூனியன் வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சோவியத் யூனியன் அனைத்து தேசிய மொழிகளுக்கும் சமத்துவம் கொடுக்கிறது, பிரிந்து போகிற உரிமையோடு கூடிய சுயநிதி உரிமையை ஒப்புக்கொள்கிறது. இதையெல்லாம் ஒப்புக்கொள்ளாமலே தான் இதை செய்கிறார். இதுக்குள்ள கூட நம்ம விரிவா பேசிக் கொண்டே போனோம். ஆனா என்ன முக்கியம் என்றால், இந்த கேள்வியை அந்த கட்டத்தில் எழுப்பியது பெரியார் மட்டும்தான். எங்களை எந்த அடிப்படையில் இந்த சட்டத்திற்கு கீழே நிறுத்துகிறாய்? நாங்கள் எப்போதும் ஒரு சட்டத்தை ஒத்துக்கொண்டோம். நேரு சொல்கிறார், சட்டத்தை எரிப்பவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ முடியாது, வெளியே போகிறது. பெரியார் பதிலளிக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத சட்டத்தை எங்கள் மீது திணிக்க விரும்புகிற நேரு தமிழ்நாட்டுக்குள் இனி நுழையக்கூடாது. பெரியார் சொன்ன, யாரும் சொல்லல, நீங்க நாங்க ஏற்றுக்கல. நாங்க எப்போ உன்னோட இந்தியா ஒத்துக்கிட்டோம், உன்னோட சட்டத்தை ஒத்துக்கிட்டோம், ஒத்துக்காத நீங்க எங்க மேல தெரியுங்க. எங்களுக்கு தேவை அந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிற இளைஞர்கள் நீதிமன்றத்தில் இதைத்தான் வாக்குமூலமாக கொடுக்கிறார். எங்களுக்கு திருத்தும் வாய்ப்பு எழுதப்படுகிறது. ஒரு சட்டம் சரியில்லை, திருத்தலாம். பெரியார் போராடினால் திருத்தின செண்பகராமன் வழக்கிற்கு பிறகு, அந்த செண்பகத்துறை வழக்கிற்கு பிறகு நேரில் பெரியாருடைய போராட்டத்தை எடுத்து காட்டுகிறார். முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கே காட்டுகிறார். எத்தனையோ திருத்தங்கள் நல்லது கெட்டது எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த திருத்தத்தை சாதிவாக்கும் சட்டப்பிரிவுகளை நீக்குவதற்கு, திருத்துவதற்கான திருத்தத்தை கொண்டு வருகிற வாய்ப்பு கிடைக்கிறது. நான் இப்போது என்ன கருதுகிறேன் என்றால், தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் அறிவு உலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, அரசமைப்பு சட்டம் பற்றிய விவாதங்கள் அற்று போய்விட்டன. ஒரு காலத்தில் 17வது பிரிவு பற்றி மேடைக்கு மேடை பேசினார்.
மேல் கொடுத்த உறுதிமொழி பற்றி விவாதிக்கப்பட்ட சம்பத்து கொடுத்தார், நாடாளுமன்றத்திலே கொடுத்தார், கடிதத்திலே கொடுத்தார். என்ன ஆயிற்று? 1963 இந்திய ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு மாநாடு நடத்தி விரிவாக அதை பற்றி விவாதங்களை எல்லாம் கொண்டு போனார். மே ஷன் 2 வெவ்வேறா 2 ஒன்றுதான் நேரு சொல்லும்போது அப்ப ஷன் என்ற இருக்கட்டும் என்று நேரு கூறியது. அண்ணாவுடைய முதல் மாநிலங்களவை உரையிலேயே முதலாக அவர் உரையாற்றுகிற போதே அந்த திராவிடியன் ஸ்டாக் என்று கூறியதை பற்றி நிறைய பேசினார். அதே உரையில் அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, எங்களுக்கு தன்னுரிமை உண்டு, இந்த உரிமையை மதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்திய இறையாண்மை பற்றி பேசுகிற போது அவர் திருப்பி சொல்லுகிறார், குடியரசு நாட்டில் மக்களுக்குத்தான் இறையாண்மை, எங்க தமிழக மக்கள் தங்கள் இறையாண்மையில் ஒரு பகுதியை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அந்த உரிமையை இந்த தடை சட்டத்தின் மூலம் பறிக்க வைக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்றார். இன்னைக்கு விவாதமே இல்லை. ஆணையத்தில் இறுதி வரை இந்த விவாதத்தை நடத்தி கொண்டே இருந்தவர், எழுதி கொண்டே இருந்தவர். அதுதான் நான் முக்கியமா வலியுறுத்தி சொன்னேன். ஏன்னா ஒரு இலக்கியம் ஒரு நிறைய உடனடி குறிக்கோள்கள் இலக்குகளை நோக்கி போராடினால் சிலவற்றை சாதித்தார், இன்னும் சிலவற்றை சாதிக்க விரும்பினார். எல்லாம் உண்மை. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல, தொகுக்கப்பட்ட நூல் தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முரசு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை. இந்த அண்மையில் இந்த டிசம்பர் 10 மனித உரிமை நாள் கொண்டாடப்பட்ட போது நிறைய கல்லூரிகள் மற்ற இடங்களில் நான் சில கல்லூரிகள் பேசினேன். ஐநா சார்பில் அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க, பேசினேன். பாலத்தீன சிக்கலை பற்றி தான் அவங்க பேசுறேன். ஆனா அது பேசும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாலத்தீனத்தினுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் இல்லாமல் உலகத்தில் அமைதி கிடைக்க, உலக அமைதிக்கு என்ன வேண்டும் என்றால் பாலத்தீனத்திற்கு இந்த உரிமை வேண்டும் என்று அவர் பேசினார். இந்த உரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய மறுபக்கம், நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இது இல்லை என்றால் ஜனநாயகம் வரலாற்று நோக்கில் பொருளற்றதாகிவிடும். நம்ம ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கலாம், எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கலாம், சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கலாம், நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நாம் வாழும் தேசத்தின் தகுநிலை என்னவாக இருக்க முடியும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. என்ன வகையான ஜனநாயகம்? இந்த குடியாட்சியின் பொருளற்றதே. அந்த தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை, நான் தன்னில் உரிமை என்று தமிழ்ல சொல்றேன், சுருக்கமா தன்னுரிமை பத்தி நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கோம். நான் இப்ப இந்த சொல்ல எடுத்துக்கோம். 96ஆம் ஆண்டு ஞானி அவர்களுடைய முயற்சியில் கோயம்புத்தூரில் ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். நான் 2 நாள் பேசுறேன். ஆணையத்தில் பேசினார், மணியரசன் பேசினார், பூசா ஆனந்தன், மாநில சுயாட்சி பூசா ஆனந்தன் பேசினார். அதையெல்லாம் அவங்க முதல்ல ஒரு புத்தகமா கொண்டு வந்திருந்தேன். அது சரியா வரல, அவசரமா இருக்கு என்று சொல்லி ஆணையத்துக்கு அந்த 96 நடந்த நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் எடுத்து நான் இந்த புத்தகமா கொண்டு வந்தேன் என்று அதை மீண்டும் எல்லாவற்றையும் தொகுத்து அவரே புத்தகமா வெளியிட்டார். சிந்தனையாளர் மனதில் கற்றைகளாக வந்துச்சு. அதில் தான் அவர் இந்த தலைகளை கொடுக்கிறார். அவர் விரிவாக இந்த கூட்டாட்சி பற்றி எழுதுகிறார். இன்னைக்கும் கூட்டாட்சி பற்றி பேசப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரை கூட்டாட்சி அல்லது பொய் கூட்டாட்சி பற்றி எல்லாம் இருக்கு. என்ன, ஒரு பக்கம் பார்த்தால் விதிலையின் வைத்து, மறுபக்கம் பார்த்தால் என்று வருவது போல இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த முறையிலிருந்து பார்க்கலாம். ஒரு மையம் இருக்கும், இந்த மையத்திற்கு உவப்பாக இருக்கும்போது அது சுயாட்சியை ஒத்துக்கொள்ளும். அது உவப்பில்லை என்றால் அது ஒற்றையாட்சியாக மாறும். ஒரு வரலாற்று விளைச்சல், அந்த வரலாற்றை சரியாக உள்வாங்கி எவற்றை பதிவு செய்ய வேண்டுமோ அவற்றை பதிவு செய்வதுதான் அரசமைப்பு சட்டம்.
அமெரிக்க சுதந்திர போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் அமெரிக்காவுடைய அரசமைப்பு. ஒவ்வொரு நேபாளத்தில் இருந்த மன்னராட்சிக்கு எதிரான போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் நேபாளத்தினுடைய அரசமைப்பு. இங்கு இந்த அரசமைப்பு திட்டங்கள் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் தேவைப்படுகிறது என்றால் ஆளுநர்கள் தரப்பில் அவங்களுடைய சமூக அடித்தளத்தை விரிவுபடுத்திக் கொள்ளது. எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேரை ஆட்சி வளையத்திற்குள் இழுத்தது. இரண்டாவது, உரிமைகளுக்காக போராடுகிற மக்களுடைய உரிமைகளுக்கு அதில் இடம் கொடுத்தது. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துல இன்று வரை ஒரு தேசிய மொழி இல்லை. இந்தி தேசிய மொழி என்று வாஜ்பாய் சொல்லலாம், மோடி சொல்லலாம், கட்காரி சொல்லலாம். அப்படி சட்டப்படியான பதிவு இல்லை. இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தில் இந்தி தேசிய மொழி கிடையாது, ராஷ்டிர பாஷா இல்லை. இலங்கையில் மொழிக்காக நடந்த போராட்டம், ஸ்ரீ எழுத்துக்கு எதிராக நடந்த போராட்டம், மாணவர் போராட்டம், பல ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டதற்கு எதிரான போராட்டங்களுடைய தொடர்ச்சி என்னவென்றால் 72 ஒரு அரசமைப்பு வருகிறது. அது பண்டார் நாயக்கா, சினிமா பண்டார் நாயக்கா கொண்டு வருகிறார். அதை எதிர்த்து தான் 77 தேர்தல் வாக்கு எல்லாமே. ஆனால் 78 ஜெயலலிதா ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வருகிற போது 6 ஆண்டுக்கு அடுத்த அரசமைப்பில் தமிழும் சிங்களமும் இலங்கையின் தேசிய மொழிகள் என்று அழைக்கிறார். என்ன அவர்கள் ஒற்றையாட்சியை மாற்றல, சிங்கள பௌத்த அரசு என்பதற்கான அடிப்படைகளை மாற்றவில்லை. ஆனா தமிழுக்கு இந்த தகுதியை கொடுக்கிறோம், தேசிய மொழி. ஏன் அந்த போராட்டங்களுடைய பதிவு, அந்த போராட்டங்களுடைய தொடர்ச்சி 72 வரல, 49 வரல, ஆனா 78 வருது. இதே போலதான் இந்திய அரசமைப்பு 35வது அரசமைப்பில் இடம்பெற்ற கூறுகள், அதுக்கு முன்னால இடஒதுக்கீட்டுக்கு நடந்த போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள், மொழி உரிமைக்காக நடந்த போராட்டங்கள், இது எல்லாவற்றுடைய பதிவுகள், போராட்ட பதிவுகள் அல்ல வரும். அதே நேரத்தில் அது ஆளுநர்களுடைய நலன்களுக்கு கேடு இல்லாமல், அடிப்படை கேடு இல்லாமல் அவற்றை பாதுகாத்துக் கொண்டே நகர்ந்து செல்லும். அப்படித்தான் 50வது அரசமைப்பு பற்றி பார்க்கிறோம். எனவேதான் இந்த அரசமைப்பு சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறது, வார்த்தை ஒன்றும் வாழ்க்கை ஒன்றுமாக இருக்கிறது என்று ஆணையத்து கருதித்தான் இதை மோசடி என்று அழைக்கிறார். அரசமைப்பு சட்டங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது இந்தியா டுடேயில் ரஜினி பாண்டிதர் சொல்கிறார், forms of the battle, successive stages and arenas of the battle. போர்க்களத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் தான் இந்த அரசமைப்பு சட்டம். என்ன போர்க்களம்? ஏகாதிபத்திய மல்லரசியத்திற்கும் தேசியத்திற்குமான போராட்டம். அவை போராட்டத்தின் முக்கிய கட்டங்கள் கூட. போர்தான் உண்மை, சட்டம் என்பது ஆட்சி. இந்த சட்டம் செய்தது சமூகம் சட்டத்தை படைத்ததா, சட்டம் சமூகத்தை படைக்கிறதா? சட்டம் சமூகத்தை படைக்கிறது என்பது ஒரு தோற்றம். ஆனா இந்த சட்டம் எப்படி சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதை அந்த சமூகத்தில் புறஞ்சார்ந்து எழுகிற போராட்டம் தான் தீர்மானிக்கிறது. இந்த புரிதலோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இன்னொரு உரிமைகள் இருக்கிறது, பாதுகாப்பதற்காக இருக்கிறோம். வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும், தேர்தல் முறையை பாதுகாக்க வேண்டும், தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இருக்கிற மாநில உரிமைகளை பாதுகாக்க நம்ம அரசமைப்பை காப்போம் என்ற முழக்கத்தின் மூலம் அதைத்தான் சொல்லும். இந்த அரசமைப்பு தான் நெருக்கடியை அறிவிப்பதற்கும் செயல்படுத்துவதற்குமான விதிகளையும் கொண்டிருக்கிறது, மாநில அரசுகளை கலைப்பதற்கான விதிகளையும் கொண்டிருக்கிறது, கருத்துரிமையின் கருத்தை எரிப்பதற்கான வழிவகைகளையும் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிந்துதான் போராடுகிறோம். அவசர நிலையை, நெருக்கடி நிலையை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமானது. 10 ஆண்டுகளாக நெருக்கடி நிலை இல்லை, ஆனால் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை செயல்படுத்துவதற்கும் இதே அரசமைப்பு தான் துணையா இருக்கிறது. எனவே அரசமைப்பு பதிவு செய்யக்கூடிய உரிமைகளை நம்முடைய மக்கள் போராட்டத்தின் மூலம் பெற்றிருக்கக்கூடியவை என்ற கருத்தில்
அவற்றை பாதுகாப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்குமாக போராட வேண்டிய தேவை ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இதன் இடத்தில் முற்றிலும் புதிய ஒரு அரசை, அதற்கான அரசமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரன் மின்டோ மார்லி, மான்டேக் செல்ஸ்வொர்த் 35 புதிய சட்டமா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மாநில மாகாண சுயாட்சிக்கான சட்டம் என்று சொன்னார். காந்தியார் சொன்னார், இதை கிரியேட்டட் ஹானரபிள் முனிசிபாலிட்டிஸ் இன் தி நேம் ஆஃப் ப்ராவின்ஸ். மாகாணங்கள் என்று நீங்கள் சொல்வது ஒரு மாண்புமிகு நகராட்சிகளை தான் உருவாக்கி. இந்திய அரசமைப்பு அதை சரி செய்திருக்கிறதா, வெகு மோசமாக்கி இருக்கிறது. எந்த ஒரு மாநில முதல்வரை கேட்டாலும் சொல்றார், இது மோசமாக்கி இருக்கிறதா இல்லையா. என்ன உரிமை இருக்கிற சட்டம் ஏற்றுகிற உரிமை இல்லை. இந்த சட்டமன்றத்திற்கு 100 ஆண்டு கொண்டாடினார்கள். நியாயம்தான். காலனி ஆதிக்க சட்டமன்றத்திற்கு இன்னொரு காலனி ஆதிக்கத்தில் 100 ஆண்டு கொண்டாடப்படுறதுக்கு மேல கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய அடிமைத்தனத்தை மறைப்பதற்கு தான் உதவும். அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பை காங்கிரஸ் எப்படி எதிர்கொண்டது? இதுதான் நமக்கு முக்கியமானது. 1931 அதற்கு முன்னாடியே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிறார். அதுல ஒரு குழு அமைக்கிறார்கள். மோத்திலால் நேரு தலைமையிலான குழு. அவர் ஒரு மாதிரி புதிய வரைவு அரசமைப்பை எழுதி கொடுக்கிறார். அதுக்கு பேர் நேரு ரிப்போர்ட்னே பேர். மோத்திலால் நேரு கமிட்டி. மீண்டும் 31 ஒரு புதிய அரசமைப்புக்கான வரைவை உருவாக்குகிறார். அதை வைத்துதான் அவங்க அரசியல் கொண்டு போறாங்க. பிரித்தானியர் கொண்டு வருகிற அரசமைப்பு சட்ட முயற்சிகளுக்கு மாற்றான இன்னொரு பக்கத்திய முயற்சிகளில் 46 காங்கிரஸ் கட்சி வெளியிடுகிற தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் இந்த எல்லா அளவுகளுக்கும், அதாவது பின்னால் நம்ம மொழிவழி மாநிலங்கள், அப்போது மாகாணங்கள், மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்டுங்கிற சொல்லையே அவர்கள் இறைமை பொருந்திய ஒன்றைத்தான் ஸ்டேட் சொல்ல முடியும். இறைமை இல்லாத மாகாணம். பிரித்தானியர் காலத்தில் சென்னை மாகாணம், மும்பை மாகாணம் இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இறைமை பொருந்தியவை சமஸ்தானங்கள், நல்லா சாவரின் ஸ்டேட்ஸ். அந்த அர்த்தத்தில் தான் இந்த சொல்லை ப்ராவின்ஸை ஸ்டேட்டா மாற்றாங்க. இந்த ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே கட்டாயப்படுத்தி இணைத்து வைக்க முடியாது. இது எழுதுறாங்க 46 தேர்தல் அறிக்கையில் எழுதுறாங்க. அதே நேரத்தில் இவை பிரிந்து போவதை நம்மால் எண்ணி பார்க்கவும் முடியும். கற்பனை செய்தாலும் கஷ்டமா இருக்கு. ஆனா கட்டாயப்படுத்தி சேர்க்க முடியாது. 35வது அரசமைப்பு சட்டத்தில் இவர் குறை இருக்கும் போது 37வது பொது தேர்தலில் காங்கிரஸ் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற கேள்வி எழுதினார். கட்சியில 2 பிரிவா இருக்காங்க. நீங்க 21 தேர்தலில் பங்கேற்கணும்னு சொல்றவங்க எல்லாம் வெளியே போயிடுங்க. காங்கிரஸ் பேர்ல போட்டி போட முடியாது. சுயராஜ்ய கட்சி பேர்ல வேணா நீங்க நில்லுங்க. அப்படிதான் சித்தரஞ்சன் தாஸ், மோத்திலால் நேரு எல்லாம் வெளியில போயிருந்தாங்க. ஆனா இந்த 35 கேள்வி வருகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதில் we are not going to work this constitution but wreck this constitution. இதை வைத்துக் கொண்டு வேலை செய்ய போவதில்லை, இதை நொறுக்குவதற்காக நாங்கள் பங்கேற்கிறோம். அதத்தை தான் 1967 ஏகே கோபாலனும் EMS நம்பூதிரிப்பாட்டும் அறிக்கையாக வெளியிட்டார்கள். எப்படி நீங்க போய் 67 மாநில அரசு மேற்கொண்டதுல பங்கேற்கிறீங்க, கேரளாவில் பங்கேற்கிறீங்க, பங்கேற்றாலும் பங்கேற்றதால் மக்களுக்கு பல நன்மைகள் உண்டு. அதே நம்ம அது கூட போல. ஆனா சொன்ன வசதி தான் உள்ளிருந்து தகர்ப்பதற்காக நாங்கள் பங்கேற்கிறோம் என்றுதான் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா இந்திய அரசமைப்பு ஆளுநர்களுக்கு முதலாளர்களுக்கு சேவை செய்யக்கூடியது என்று EMS பேசியதற்காக அவர் மேல வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் நான் சொன்னதை மாற்றிக்க மாட்டேன்னாரு. அதற்காக தண்டம் விதிச்சாங்க. தனி செய்தி. ஆனா என்ன வேடிக்கைன்னா அது காங்கிரஸ்கார அன்னைக்கே செய்யலாம். இங்க நமக்கு என்ன தேவைப்படுது? இந்திய அரசமைப்பை அது இவர் கொடுத்தார் அவர் கொடுத்தார் என்பதை காட்டணும். ஏன்னா தெற்குந்தே சொல்கிறார் இந்த அரசமைப்பை பற்றி அம்பேத்கர் அவர் தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா என்ன காரணம்னா இந்த அரசமைப்பு என்று சொல்வது it creates a structure, ஒரு அரசியல் கட்டமைப்பை தோற்றுவிக்கிறது. வெறும் அது எழுத்து மட்டும் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா அதுதான் இந்தியா. வாட் இஸ் இந்தியா?
சப்பார்டினென்ட் சொன்னா ஒரு நிலப்பரப்பை குறிக்கும், அவ்வளவுதான். கண்ட பரப்பு, துணை கண்டம், ஆசியா கண்டம், இந்திய கண்டம், பாகிஸ்தான் முன்னேறி சேர்த்துட்டாங்க. அது ஒரு ஜியோகிராபிக்கல் நேம், அது ஒரு பொலிட்டிக்கல் நேம் கிடையாது. பொலிட்டிக்கல் நேமா இந்தியாவை கருதுனா என்ன ஆகுது? அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அது ஒரு கட்டமைப்பை தோற்றுவிக்கிறது. அந்த கட்டமைப்பினுடைய ஆவண வடிவம், அதனுடைய டாக்குமெண்ட் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனுடைய டாக்குமெண்ட் இப்படிதான் இந்த கட்டமைப்பு இருக்கணும். இது ஒரு வகையான ஒப்பந்தம். விரும்பி சேர்ந்த விரும்பி சேராத திணிக்கப்பட்ட ஒப்பந்தம். இன்னைக்கு தேர்தலுடைய இந்த தீர்ப்பை நாங்கள் சரியா செயல்படுத்துவோம், மக்கள் கழித்திருக்கிற கட்டளையை மாற்ற மாட்டோம் என்று பாஜக சொல்ற, சரி காங்கிரஸ் சொல்ற. காஷ்மீர்ல பாரமுல்லா பகுதியில 5 வருடமாக சிறையில் இருக்கிற இன்ஜினியர் ரஷீதுங்கிறவரு சுயேட்சையாக போட்டியிட்டு அவருடைய மகன்கள் 2 பேரும் அவருக்கு தேர்தல் பரப்புரை செய்து தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லாவின் மகன் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார். நீ மக்கள் கட்டளை செயல்படுத்தணும், அவர் மேல வெளியில இருக்கும். இவரே ஓவரை கேட்க மாட்டேங்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தேர்தலில் ஜெயிக்கிறதுனால ஜெயிலுக்கு வந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன வாங்க மக்கள் எதற்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க? இன்னொன்று மறந்துடாதீங்க, காஷ்மீர் வேலி பற்றி சொன்னீங்க. காஷ்மீர் வேலியில 3 தொகுதி இருக்கு. ஸ்ரீநகர், பாரமுல்லா, அனந்தநாக் 3 தொகுதியில் பாஜக போட்டி போடுறாங்க. என்டிஏ போட்டி போடுறாங்க. போட்டி போடுறது கூட யாரு? இவங்க கட்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருந்தாங்க, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்தாங்க, மற்ற சின்ன சின்ன காஷ்மீர் அமைப்புகள் இருந்தாங்க. இதுல ஒரு தொகுதியில இவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த மாதிரி தோக்கடிச்சுட்டாங்க. மொத்தி மொழி தோக்கடிச்சுட்டாங்க, இவரையும் தோக்கடிச்சுட்டாங்க. அப்ப நீ மக்கள் கருத்தை மதிக்கிறதுல காஷ்மீர் மக்கள் கருத்தை மதிக்கணுமே. காஷ்மீர்ல இப்ப மிலிட்டன்சி அதிகமாயிடுச்சு, கவனம் செலுத்தணும்னு கட்டளை எழுதுறாங்க. எப்படி கவனம் செலுத்துற? இந்த மக்கள் கருத்தை மதித்து அவனை நாடாளுமன்றத்தில் பதவியேற்க செய்து அவனுடைய கருத்தை விவாதத்திற்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா நியாயம். ஏன்னா தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஜெயித்தவனை நீ உள்ள விட மாட்டாய் என்றால் அந்த இளைஞர்களுக்கு அடுத்து என்ன வழி? நீ வளர்த்து விடுவாய். நீ சொல்ற தீவிரவாதம் வளரும். இது அந்த கட்சியும் கேட்கல. இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் யாரும் இன்ஜினியர் ரஷீதை விடுதலை செய், பஞ்சாப்ல வந்து அதே மாதிரி ஜெயிலுக்கு விடுதலை அவருக்காக யாரும் பொருள் கொடுக்கல. ஏன்? இவங்களும் சேர்ந்து தேச துரோகி நினைக்கிறாங்க. இவங்களும் அதே பார்வைதான். அதனால்தான் நாம் சொல்றோம், உடனடியாக ஒரு ஜனநாயக காப்பு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாசிசத்தினுடைய மூர்க்க தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அரசமைப்பு சட்ட உரிமைகளை பாதுகாக்க நிற்பது. இது பாதுகாக்க நிற்பதே எங்கே கொண்டு செல்லும் என்றால் இதனுடைய பரப்புகளை மக்களுக்கு உணர்த்தும். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வதில்லை. நம்ம ஏற்கனவே உணர்ந்து ஆணையம் தெரிஞ்சுட்டார், பெரியார் கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார். ஆனா மக்களுக்கு, வாக்களிக்கிற மக்களுக்கு இது இவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் நீட்டுக்கு எதிராக வாக்களித்து விட்டார்கள். அமோக பெரும்பான்மை வாக்களிச்சாச்சு. அந்த கருத்தை பிரதிபலிக்கிற விதத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு. ஒத்து பண்ணுகிறனே. நம்ம தேர்ந்தெடுக்காத ஒரு ஆளுநர், நம்மால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிரதமர், இவங்க உட்கார்ந்துகிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ஜனநாயகம்? அதனால்தான் சொல்றேன், வாக்குரிமை ஜனநாயகத்தில் இன்றியமையாது. குடியாட்சிக்கு வாக்குரிமை வேண்டும். நான் விரும்புகிறவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், விரும்பாதவர்களை நிராகரிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு அரை கூட்டாட்சியம், அரைகுறையான மூடப்பட்ட ஜனநாயகம். மறுபக்கத்தில் சுயநிர்ணய உரிமை இருந்தால் மட்டும்தான் நமக்கான சட்டங்களை நாமே இயற்றிக் கொண்டு அந்த உரிமையுடைய ஒரு அங்கம், நமக்கான சமூகத்தை நாம் அமைத்துக் கொள்வது அந்த உரிமையினுடைய அங்கம். இந்த உரிமைக்கான போராட்டத்தை ஒரு குறிப்பான சூழல், இந்திய அரசமைப்பு நிலவுகிற ஒரு சூழலில் முன்னெடுத்து போனது, அதற்காக ஒரு அறிவுத்தளத்தை உருவாக்கியது, அதற்காக விழிப்பூட்டியது ஆணையத்தவருடைய மறக்கக்கூடாத, மறுக்கக்கூடாத, மறைக்கக்கூடாத ஒரு பெரும் பகுதி. ஆணையத்தோட விருந்து கற்போம், தொடர்ந்து போராடும். நன்றி.